உத்தராகண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாகை மாவட்டத்தில் உள்ள கார்த்திக் சுவாமி கோயில் வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்றும் திருத்தலமாக போற்றப்படுகிறது. சுற்றிலும் பனிமலைகள் சூழ்ந்த சிகரத்தில் இருந்து சூரிய உதய நேரத்திலும் சூரிய அஸ்தமன சமயத்திலும் முருகப்பெருமானை தரிசிப்பது நற்பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. தேவ பூமியாக உத்தராகண்ட் மாநிலம் போற்றப்படுகிறது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கும் முழு முதல் கடவுளான விநாயக பெருமானுக்கும் இடையே வெடித்த ஞானப்பழம் யாருக்கு என்று சண்டை பற்றி இந்து புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன. இது ஒரு கட்டுக்கதை என்று நீங்கள் நினைத்தால் தவறு. உண்மையிலேயே இருவருக்கும் சண்டை நடந்த இடம் என்றே ஒன்று இருக்கிறது. அந்த இடத்தில் முருகன் கோவத்துடன் குன்றின் மேல் அமர்ந்தார். அதிலிருந்துதான் குன்று இருக்கும் இடமெல்லாம் முகன் இருப்பான் எனும் வாக்கியமே வந்தது. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இல்லை, உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமைந்திருக்கும் முருகன் கோயிலும் இதுதான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஞானப்பழமான மாம்பழத்தை நாரதர் கொண்டு வந்து பார்வதி தேவியிடம் கொடுத்தாராம். இந்த முழு பழத்தையும் பங்கு எதுவும் போடாமல் ஒருவர் மட்டுமே சாப்பிட வேண்டும், அப்பொழுதுதான் முழு ஞானமும் அவருக்கு வந்து சேரும் என்று சொல்லி சென்றாராம். ஆனால் அவர் கொடுத்ததோ ஒரே ஒரு பழம். அப்போது வெடித்தது பிரச்சனை. ஞானப்பழம் எனக்குதான் வேண்டுமென முருகப்பெருமானும் கணேசனும் ஒருவர் வசைவாடி கொண்டிருந்தாராம். இந்நேரத்தில் முதலில் உங்களில் எவர் உலகை சுற்றி வருகிறாரோ அவருக்கே இந்த பழம் என்று சிவபெருமான் கூறினார். இந்த பழம் எனக்கே என்று கூறி மயில் மீது அமர்ந்து உலகை சுற்ற முருகன் கிளம்பினாராம். என்னையும் தந்தையுமே என் உலகம் என்று கூறி அவர்கள் இருவரையும் சுற்றி வந்து கணேச பெருமான் ஞானப்பழத்தை பெற்றுக் கொண்டாராம். இதனால் கோபமுற்ற முருகன் கைலாயத்தை விட்டு வெளியேறி அங்கே இருக்கும் ஒரு மலையின் மீது வந்து அமர்ந்து கொண்டார். முருகப்பெருமான் கோபத்துடன் அமர்ந்த அந்த இடம் இப்போது கார்த்திகேய சுவாமி கோயிலாக உள்ளது. இந்த இடம் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரப்பிரயாகத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உத்தரப்பிரயாகின் மலையடிவாரத்தில் கனக்சௌரி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இக்கோயிலை அடைய கனக்சௌரி கிராமத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலையேற வேண்டும். சாதாரணம் என்று நினைக்க வேண்டாம், மிக மிக கடினமான மலையேற்றம் இது. மலையேறி வந்தவுடன் அந்த கலப்பையெல்லாம் அந்த கார்த்திகேயன் போக்கிவிடுகிறார். இமயமலைகளுக்கு நடுவே கவுஞ்ச பர்வதம் என்ற இடத்தில்தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. மலையின் உச்சியில் மயில் வாகனத்தில் வேலோடு லிங்க ஸ்வரூபத்தில் 6 முகங்களில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். சதையை தாயிற்கும் தன் எலும்புகளை தந்தைக்கும் கொடுத்துவிட்டு முருகன் இங்கு தவம் செய்கிறார் என்று கூறப்படுகிறது. இங்கு முருகனின் எலும்பை வைத்து பூஜிப்பதாக உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர். மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு மலையேறி வரும் பக்தர்கள் அனைவரும் ஜெய் கார்த்திக் சுவாமி என்று மக்கள் கோஷப்படுகின்றனர். இதுதான் உலகிலேயே மிக உயரமான முருகன் கோயிலாகும். ஆனால் அவர் நம்மை அழைத்தால் மட்டுமே நம்மால் அங்கு செல்ல முடியும். இங்கு செல்வது அவ்வளவு சாமானிய காரியம் இல்லை. ஆகவே நீங்கள் ருத்ரப்பிரயாகை செல்லும் போது இந்த இமயமலை முருகன் கோவிலுக்கும் மறக்காமல் சென்று வாருங்கள். வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா. இது போன்ற அறியாத பல கோயில்கள் தினம் தினம் உங்கள் கைகளில்.